ஹாய் ஆல். இன்னைக்கு எக்கனாமியோட நெக்ஸ்ட் டாபிக், அதாவது தமிழ்நாடு பட்ஜெட்டை பற்றி பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி யூனியன் பட்ஜெட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாடு பட்ஜெட் பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் அக்ரி பட்ஜெட் தனியாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபிஸ்கல் பாலிசி அந்த மாதிரி நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டேட் பட்ஜெட்டை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளோட ஸ்டேட் பட்ஜெட் வந்து எப்போ எந்த ஆக்ட் மூலியமா லீகலாக கொண்டு வராங்க அப்படின்னா 1919 ஆக்ட் படி தான் நம்மளுக்கு ப்ராவின்சஸ்க்கு வந்து பட்ஜெட் தனியாக வந்து கொடுக்குற ரைட்ஸ் வந்து தராங்க. ஓகேங்களா? அது வரைக்கும் சென்ட்ரலில் இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தான் ப்ராவின்சஸ்க்கும் சேர்த்து பட்ஜெட் போடுவாங்க. ஆனால் 1919 ஆக்டுக்கு அப்புறமா தான் ப்ராவின்சஸ்க்கு அவங்களுக்கு வேணுங்க பட்ஜெட் அவங்களே கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் மாதிரி பார்த்துக்கலாம். சர் ராமசாமி செட்டி இவர் தான் பார்த்தோன்னா இண்டிபெண்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஓகேங்களா? இவரை பற்றி ஏன் நம்ம இங்கே பார்க்குறோம் அப்படின்னா, இவர் வந்து தமிழ்நாடை சேர்ந்தவர். கோயம்புத்தூர்ல பிறந்து வளர்ந்த ஒரு பர்சன் தான் இண்டிபெண்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்திருக்காங்க. அதனால தான் நம்ம இதை பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அந்த பர்சனோட பேர் என்ன அப்படின்னா சர் ராமசாமி செட்டி. இது வந்து அவங்க அப்பாவோட பேர். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து லாயராக இருந்திருக்காரு, எக்கனாமிஸ்டாக இருந்திருக்காரு, ஸ்டேட்ஸ்மேன்னா ஒரு பாலிடிக்ஸில் இருக்கிறவங்க அந்த மாதிரி திவானாவும் இருந்திருக்காரு. ஓகேங்களா? கேரளாவில் ஐ திங்க் கொச்சின்னு நினைக்கிறேன், அங்கே வந்து திவானாவும் இருந்திருப்பாரு. நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர். எங்கன்னா யூனியனோட ஃபினான்ஸ் மினிஸ்டர். தமிழ்நாடு மெட்ராஸ் ப்ராவின்ஸ் கிடையாது. இந்தியாவோட இண்டிபெண்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இவர் தான். ஓகேங்களா? 1947லேருந்து 1948 வரைக்கும் இருந்திருப்பாரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டிலையும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு சிலபஸ்லேயே ஜஸ்டிஸ் பார்ட்டியும் இருக்கிறதுனால இந்த பர்சனை பற்றி நம்ம கொஞ்சம் எலாபரேட்டாக படிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ முனிசிபாலிட்டி, கோயம்புத்தூர் முனிசிபாலிட்டியில் 1917 வந்து கவுன்சிலராக ஜெயிச்சிருப்பாரு. ஓகேங்களா? ஜஸ்டிஸ் பார்ட்டியில் ஜாயின் பண்ணதுக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவர் சுதந்திரா பார்ட்டி அதுலேயும் சேர்ந்திருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு பார்ட்டிலையுமே இவர் மெம்பராக இருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர், இண்டிபெண்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்திருக்காரு. தமிழ்நாடு கோயம்புத்தூர்ல இருந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த திங் முடிஞ்சது. அடுத்து இப்போ மெட்ராஸ் ப்ராவின்ஸோட ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாரு? இண்டிபெண்ட் இந்தியா, அதாவது 1947 அப்போ இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் யாரு ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தாங்கன்னா பி கோபால ரெட்டி. ஓகேங்களா? அடுத்து தமிழ்நாட்டிலையும் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்து அதுக்கப்புறமா யூனியன்லேயும் ஃபினான்ஸ் மினிஸ்டராக ஆனது யாருன்னா சி சுப்பிரமணி. அடுத்தது ஃபர்ஸ்ட் சிஎம்மாவும் இருந்து அட் தி சேம் டைம் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி போர்ட்ஃபோலியோவும் சேர்த்து பார்த்துக்கிட்டது யாருன்னா எம் பக்தவச்சலம். ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் சிஎம், அதாவது சிஎம்மாவும் இருந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியும் பார்த்துக்கிட்டது ஃபர்ஸ்ட் பர்சன் யாருன்னா பக்தவச்சலம். செகண்ட் பர்சன் யாரு அப்படின்னா சிஎன் அண்ணாதுரை. ஓகேங்களா? அதிகமான பட்ஜெட்ஸ் கொடுத்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் தமிழ்நாட்டில் யாருன்னா வி.ஆர். நெடுஞ்செழியன். ஓகேங்களா? அப்புறம் இந்த வருஷ பட்ஜெட்டை யார் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு. ஓகேங்களா? இதில் வந்து நான் ஒரு சில பேரெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இருந்து தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்தேன். அதுல வந்து அவங்க அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் என்னென்ன கொண்டு வந்தாங்க, அப்ப யாரு கவர்னரா இருந்தா, அப்ப யாரு சீஃப் மினிஸ்டரா இருந்தாங்க, அந்த ஆர்டரை எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நான் இம்பார்ட்டண்டா அந்த ஃபர்ஸ்ட் யாரு, இந்த ஹையஸ்ட் பட்ஜெட் யாரு, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இன்கேஸ் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுல போய் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கிலீஷ்ல இருக்குன்னா அதை காப்பி பண்ணி கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நான் இதை மட்டும்தான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பிடிஎஃப்ல தரேன். ஓகேங்களா? ஸோ பிடிஎஃப் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குங்கனால நான் தமிழ் தனியாக இங்கிலீஷ் தனியாக வச்சுருக்கேன். இங்கிலீஷ் பிடிஎஃப் வச்சு நான் வீடியோவில் பேசுகிறேன். உங்களுக்கு வந்து நான் தமிழ் பிடிஎஃப்புமே நான் டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த வருஷம் ஹிந்து பேப்பரில் இந்த ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க, அதனால தான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? நியூஸ் பேப்பரில் இருக்கிறதுனால மேபி கொஸ்டினாக வர கூட சான்ஸ் இருக்குது. இன்னைக்கு வந்து என் வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பட்ஜெட்டோட டேட்டாவை பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம ஏன் டேட்டா பார்க்கணும் அப்படின்னா சில டைம் வந்து அசெண்டிங்ல டிசெண்டிங் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அதாவது எந்த டேக்ஸ் அதிகமான ரெவென்யூ கொடுத்துருக்கு,
எந்த டேக்ஸ் கம்மியான ரெவென்யூ கொடுத்துருக்குன்னு அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. சில டைம் இந்த டேட்டாவே கேட்குறாங்க. இந்த டேட்டா கொடுத்து இதுதான் பட்ஜெட்டோட மொத்த அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சில டைம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டா நியூமரிக்கலா தெரியலனால அப்ராக்சிமேட்டா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம பட்ஜெட்டோட சைஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 4,39,293 crore சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து 9.95% இன்க்ரீஸ் தான் இருக்கு. ஸோ நம்மளுக்கு கொரோனாக்கு அப்புறமா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 8%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. மினிமம் 8% இருக்கு. ஓகேங்களா? இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின் இது மாதிரியும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியணும், இந்த வருஷம் க்ரோ ஆயிருக்கான்னு தெரியணும், லாஸ்ட் 5 வருஷத்துல வளர்ந்துருக்கா கம்மியாயிருக்கான்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ 2020 கொரோனானால கொஞ்சம் டவுன் ஆச்சே தவிர கொரோனாக்கு அப்புறம் நம்ம க்ரோத் எப்பவுமே 8%க்கு மேலே தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 35,67,818 crore வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 15% க்ரோத் காட்டுது. இப்போ கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்பென்ஸ், இது வந்து ஜிடிபி நம்ம சென்ட்ரல்ல பார்க்குற மாதிரி ஸ்டேட்டோட ஜிடிபி, அதாவது மொத்தமாக இங்கே எவ்வளோ மேனுஃபேக்சர் ஆகுது அப்படிங்கிறதோட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்டிபி வந்து 15% க்ரோத்தில் இருக்கு. செலவு வந்து 9.95% க்ரோ ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு செலவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஜிடிபியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் எவ்வளோ, இப்போ நம்ம பட்ஜெட் பார்க்கும்போதே பார்த்தோம் ரெவென்யூ ரெசிப்ட்னா என்ன, கேபிட்டல் ரெசிப்ட்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் வந்து எந்த லெவலில் இருக்கு, 3,31,569 crore இருக்கு. ஸோ நம்ம 3 டேட்டா இங்கே வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு எவ்வளோ தெரியணும், 35 lakh சம்திங்ல நம்மளுக்கு ஜிஎஸ்டிபி ஸ்டேட்டோட ஜிடிபி இருக்கு. செலவு எவ்வளோ இருக்கு, 4 lakh சம்திங்ல இருக்கு. நம்மளுக்கு வரவு எவ்வளோக்கு, ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் எவ்வளோ இருக்கு, 3 lakh சம்திங்ல இருக்கு. ஸோ நம்மளுக்கு 1 lakh பக்கம் பத்தாம இருக்கு. அப்போ இது என்ன பட்ஜெட், டெபிசிட் பட்ஜெட். கரெக்டுங்களா? சர்ப்ளஸ் பட்ஜெட்னா என்ன, டெபிசிட் பட்ஜெட், பேலன்ஸ்டு பட்ஜெட் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த பட்ஜெட் வந்து நம்மளுக்கு டெபிசிட்டாக தான் இருக்கு. இந்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக தெரிஞ்சுக்கிட்டாவே போதும், ஆப்ஷன்ஸ்ல நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ரெவென்யூ நம்ம பார்த்தோம் கரெக்டுங்களா, எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு. அதுல 75% பார்த்தோம்னா நம்மளோட ஓன் ரெவென்யூவா தான் இருக்கு. ஓகேங்களா? பேலன்ஸ் இருக்குது மட்டும்தான் சென்ட்ரல் டேக்ஸ்லயும் கிராண்ட் இன் எய்ட்ல இருந்து நம்மளுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி நம்மளோட டேக்ஸ் ரெவென்யூ பார்த்தோம்னா 14.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம ஜிடிபி 15% இன்க்ரீஸ், நம்மளோட டேக்ஸ் ரெவென்யூ 14 பாயிண்ட் சம்திங் இன்க்ரீஸ். ஸோ இது மாதிரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு 2-3 நாள் திரும்ப பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது கரெக்டாக ஞாபகம் வந்துடும். ஓகே, அடுத்தது ஜிஎஸ்டி க்ரோத். முடிஞ்சு போன ஃபினான்ஷியல் இயர் 2024 to 2025 இந்த ஃபினான்ஷியல் இயர்ல ஜிஎஸ்டி க்ரோத் அதிகமாக பார்த்தது யாருன்னா மகாராஷ்டிரா 15.4. அதுக்கு ரொம்ப கிட்டவே தமிழ்நாடு இருக்கு. ஸோ 15.2. நம்மளுக்கு இந்த கிட்ட இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் பண்ணதுக்கு சில டைம் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ல கேட்க சான்ஸ் இருக்கு. அதனால தான் நான் அது உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது கொஞ்சம் ஃபேக்சுவலாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் 2 times நீங்கள் திரும்ப பார்த்தீங்கன்னா அது மனப்பாடம் ஆயிடும். பிகாஸ் நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக தான் தெரியணும். இப்போ நம்மளுக்கு ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் பற்றி பார்த்தோம் கரெக்டுங்களா, அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ரெவென்யூ ரெசிப்ட்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்கு, ஸ்டேட்டோட ஓன் டேக்ஸ் ரெவென்யூ இருக்கும், நான் டேக்ஸ் ரெவென்யூ இருக்கும், கிராண்ட் இன் எய்ட்ஸ் ஆர்டிக்கல் 270 படி யூனியன் வந்து ஸ்டேட்ஸுக்கு கிராண்ட் கொடுப்பாங்க அது. அடுத்தது ஷேர் இன் சென்ட்ரல் டேக்ஸ் இவ்வளவும் இருக்கு. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்ன இருக்கு, ஸ்டேட்டோட ஓன் டேக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல என்ன இருக்குன்னா சென்ட்ரல் டேக்ஸ். தேர்ட் பிளேஸ்ல என்ன இருக்குன்னா நான் டேக்ஸ் ரெவென்யூ. ஃபோர்த் பிளேஸ் தான் நம்மளுக்கு கிராண்ட் இன் எய்ட்ஸ் வருது. கிராண்ட் இன் எய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியா யூனியன் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும்னு கிடையாது. அவங்க வந்து இந்த ஸ்டேட் டெவலப்டா இருக்கு, இந்த ஸ்டேட் டெவலப்டா இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை அரேஞ்ச் பண்ண சொன்னாங்கன்னா இது சில டைம் டிசெண்டிங் இல்லை அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு இந்த ஆர்டர் மட்டும் தெரிஞ்சா போதும், எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது நம்மளுக்கு தெரிய வேணாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட டேக்ஸ், செகண்ட் வந்து சென்ட்ரலோட டேக்ஸ், தேர்டு வந்து நம்ம ஸ்டேட்டோட நான் டேக்ஸ் ரெவென்யூ, லாஸ்டா தான் கிராண்ட் இன் எய்ட்ஸ் வருது. ஓகேங்களா? அடுத்தது இந்த பட்ஜெட்ல வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா எஜுகேஷனுக்கு தான் இந்த பட்ஜெட்ல வந்து அதிகமா அலோகேட் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த பட்ஜெட்ல இன்னொரு திங் என்னன்னா, இதுதான் இப்ப ரூல் பண்ற டிஎம்கே கவர்மெண்டோட லாஸ்ட் ஃபுல் பட்ஜெட். அடுத்த வருஷம் வர பட்ஜெட் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏப்ரல் மே அந்த டைம்ல எலெக்ஷன் வரனால ஃபுல் பட்ஜெட் அவங்க ப்ரப்போஸ் பண்ண முடியாது. அதனால இதுதான் லாஸ்ட் பட்ஜெட். அதனால மேபி நம்ம கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அதிகமா எதுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க? எஜுகேஷனுக்கு. இது வந்து அப்ராக்சிமேட்டா நான் டேட்டா கொடுத்துருக்கேன். 55,000 கோடி ஓகேங்களா எஜுகேஷனுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பிளேஸ் அர்பன் டெவலப்மெண்ட், தேர்ட் பிளேஸ் ரூரல் டெவலப்மெண்ட், ஃபோர்த் பிளேஸ் ஹெல்த், ஃபிஃப்த் பிளேஸ் எனர்ஜி, எம்எஸ் சோஷியல் வெல்ஃபேர் பார்த்தீங்கன்னா 10th பிளேஸ்ல இருக்கு. எம்எஸ்எம்இ பார்த்தோம்னா 11th பிளேஸ்ல இருக்கு. ஓகேங்களா? இது வேணும்னா நீங்க மெயின்ஸுக்கும் கூட யூஸ் பண்ணலாம். பட்ஜெட்ல வந்து நம்ம இவ்வளோதான் அலோகேட் பண்றோம். ஸோ இண்டஸ்ட்ரீஸையும் எம்எஸ்எம்இயும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ எஜுகேஷனுக்கு தமிழ்நாடு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ ஸ்கில் டெவலப் ஆகும். இது மாதிரி நீங்க அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டின்ல ஆர்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ண சொன்னாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் 5 பிளேஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து சோஷியல் வெல்ஃபேர் எம்எஸ்எம்இ இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட்டுங்கனால அதை நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது நான் எந்த லிங்க்ல இருந்து எடுத்தனோ அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து ஃபுல்லா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் எனக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க அதுல போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டண்டா இருக்கிறது மட்டும்தான் நான் இந்த வீடியோலயும் சொல்றேன். ஓகேங்களா? மோஸ்டா இது நீங்க படிச்சாவே மோர் தென் இனஃப். பட் சில டைம் படிக்காத மாதிரியே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்க வெப்சைட்டை ஒருக்கா பார்த்துக்கலாம். ஓகே. அடுத்தது ஃபிஸ்கல் டெபிசிட். ஃபிஸ்கல் டெபிசிட், ரெவென்யூ டெபிசிட்னா என்னங்கிறது நம்ம பட்ஜெட் வீடியோலயே பார்த்துட்டோம். இன்கேஸ் நீங்க அதை பார்க்கலன்னா நான் ஐ பட்டன்ல கொடுக்குறேன், நீங்க போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து இந்த வருஷம் எவ்வளோ இருக்குன்னா பட்ஜெட்ல எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னா 3% இருக்கும் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. முன்னத்து வருஷத்தோட ரிவைஸ்ட் எஸ்டிமேட் என்னன்னா 3.26%. ஸோ நம்ம கொரோனால தான் அதிகமான ஃபிஸ்கல் டெபிசிட் பார்த்துருக்கோம், 4.91. அதுக்கப்புறம் நம்மளுக்கு குறைஞ்சிட்டே தான் வருது. 3.5லேருந்து 3.4, அடுத்து 3.3, அடுத்து 3.2, இப்போ 3க்கு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், கொரோனாக்கு அப்புறம் ஃபிஸ்கல் டெபிசிட் நம்மளுக்கு குறைஞ்சிட்டே தான் இருக்கு. 3.5லேருந்து இப்போ எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறது 3. ஓகேங்களா? இந்த பர்சன்டேஜ் என்னன்னா ஜிஎஸ்டிபி, அதாவது ஸ்டேட்டோட ஜிடிபியில் எவ்வளோ பர்சன்டேஜ் டெபிசிட்டாக இருக்குங்கதான் இந்த பர்சன்டேஜ். 3% பத்தாம இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா ஃபிஸ்கல் டெபிசிட் டு ஸ்டேட்டோட ஜிடிபி ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா 28% தான் இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னா 26.07% தான் இருக்கு. அப்படின்னா என்ன, ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷனுக்குள்ள தான் நம்மளோட ஃபிஸ்கல் டெபிசிட் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து ரெவென்யூ டெபிசிட் வந்து எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க, 1.17% வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுலேயுமே பார்த்தோன்னா கொரோனா டைம்ல தான் 3.4%ல இருந்திருக்கு. இப்போ நம்ம எஸ்டிமேட் பண்றது என்ன, 1.17%. போன வருஷம் எவ்வளோ வந்துச்சு, 1.49% இருந்திருக்கு. இதுல நம்ம பார்த்தோம்னா குறைஞ்சிட்டு 1 இயர் ஏறி அப்புறமா தான் இறங்கியிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ எக்ஸாம்ல வந்து ரெவென்யூ டெபிசிட் வந்து கொரோனாக்கு அப்புறம் ஸ்டெடியா குறைஞ்சிட்டே இருக்கானா தப்பு. 1 இயர் வந்து மேலே போயிருக்கு, 2023லேருந்து 2024. இந்த மாதிரி கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஸோ ரெவென்யூ டெபிசிட் வந்து கிராஜுவலாக குறையல, ஒரு வருஷம் மேலே போய் தான் குறைஞ்சிருக்கு. ஆனால் ஃபிஸ்கல் டெபிசிட் நம்மளுக்கு கிராஜுவலாக அப்படியே குறைஞ்சிருக்கு கொரோனாக்கு அப்புறம். ஓகேங்களா? நம்மளோட ஜிடிபியும் கொரோனாக்கு அப்புறம் க்ரோ ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ இதோட நம்மளுக்கு டேட்டா எல்லாமே எண்ட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு இதுல என்னென்ன டேட்டா தெரியணும், பர்சன்டேஜ் ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளோ பர்சன்டேஜ் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க, ரெவென்யூ டெபிசிட் எவ்வளோ பர்சன்டேஜ் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க, ஜிடிபியோட வேர்த் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 35 lakh அப்ராக்சிமேட்டா 35 lakh க்ரோத். அதே மாதிரி க்ரோத், ஜிடிபி க்ரோத் எவ்வளோ, 15%. நம்மளோட ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளோ, 3% எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டாலாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இம்பார்ட்டண்ட்டான அனௌன்ஸ்மெண்ட் ப்ரொவிஷன்ஸ், இந்த பட்ஜெட்ல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இந்த பட்ஜெட்டோட தீம் என்னவா இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் எல்லாற்றுக்கும் எல்லாம், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே எல்லாமே போய் சேரணுங்க மாதிரி ஒரு தீம்ல. ஓகேங்களா? எனக்கு எக்ஸாக்ட் லைன் ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி தீம்ல தான் இந்த பட்ஜெட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆரம்பிக்கும் போது 118வது திருக்குறள் வந்து சொல்லிதான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சவங்க தான் படிச்சவங்க, அந்த மாதிரியான மீனிங்ல வரும். ஓகேங்களா? ஸோ அந்த திருக்குறள் என்னன்னு பார்த்துக்கோங்க, 118. ஓகேங்களா?
இப்போ நம்ம இதில் அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம் இல்லை பாலிசி இல்லை ஆக்ட் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம லைனாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரொவிஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லிடுறேன். நம்மளுக்கு அதிகமான ரெவென்யூ எங்கேருந்து வந்திருக்கு, ஸ்டேட்டோட ஓன் ரெவென்யூ தான் வந்திருக்கு, கரெக்டுங்களா? ஸோ அதோட ஸ்பிளிட் அப் தான் இது. நம்மளுக்கு அதிகமான ரெவென்யூ எங்கேருந்து வந்திருக்கு, கமர்ஷியல் டேக்ஸ்லேருந்து வந்திருக்கு. செகண்ட் பிளேஸ்ல என்ன இருக்கு, ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. இந்த ஆர்டரும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இதுவுமே ஐ திங்க் 2022 குரூப் 2ல வந்து ப்ரிலிம்ஸ்ல கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் டிஎன்பிசி இந்த ஃபேக்சுவலாக கேட்பாங்க. நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக தெரியலனாலும் இந்த ஆர்டர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெவென்யூவோட ஆர்டர் என்ன, இப்போ இந்த டேக்ஸ் ரெவென்யூல எது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ இது நீங்க எங்க போய் பார்க்கலாம் அப்படின்னா finance department.tn.gov.in இந்த லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இதுல வந்து உங்களுக்கு இந்த இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும், ஓகேங்களா? ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, எஜுகேஷன், அர்பன் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே பார்த்துக்க முடியும். நான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அப்புறம் என்னென்ன ஸ்கீம் இங்கே கொடுத்துருக்காங்க, இப்போ இதில் மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா ஸ்கீமுமே நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சொன்னால் வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். இதில் முக்கால்வாசி எல்லாமே பழைய ஸ்கீம் தான். டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது இல்லை புது ஸ்கீம் மாதிரி தெரிகிறது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே கவர் பண்ணிட்டேன், ஓகேங்களா? ஸோ எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்கங்கிறது நம்மளுக்கு தேவையில்லை. இந்த ஒவ்வொரு ஸ்கீமை பற்றி நம்மளுக்கு ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும். லான்ச் இயர் என்ன, அதோட பெனிஃபிஷரிஸ் யாரு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ இந்த லிங்க் நான் வந்து கொடுக்குறேன். இது வந்து நீங்கள் தமிழ்லையும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இதில் போய் ரெவென்யூ ரெசிப்ட்ஸுமே தனித்தனியாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஃபிஸ்கல் டெபிசிட்டை பற்றி இங்கே கொடுத்துருப்பாங்க. நான் வந்து பர்சன்டேஜில் சொன்னேன், இங்கே வந்து அமௌண்ட்டில் எவ்வளோங்கிறது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி 1 ரூபி எங்கேருந்து வருது, 1 ரூபி எதுக்கெல்லாம் போகுது, அதுவுமே இங்கே கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? 1 ரூபியில் அதிகமாக நம்ம எதுக்கு செலவு பண்ணுறோம் அப்படின்னா சப்சிடிக்கும் கிராண்ட்டுக்கும் தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி டீட்டெயில்ஸும் லைட்டாக பார்த்துக்கோங்க. பிகாஸ் இந்த வருஷம் இதை கொடுத்துருக்காங்க, நியூவாக இதை ஆட் பண்ணியிருக்கனால மேபி கொஸ்டின் கேட்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாதிக்கு பாதி நம்மளுக்கு ஓன் டேக்ஸ் ரெவென்யூ தான் வருது. ₹1 45 பைசா நம்மளுக்கு ஓன் ரெவென்யூ தான். அடுத்த லெவல் இருக்கிறது என்னன்னா பப்ளிக் டெப்ட், கடன் வாங்குறாங்க. 31 பைசா பக்கம் கடன் வாங்குறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டரும் பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது நம்மளுக்கு வருமானம் ₹1 வருதுன்னா அது எங்கிருந்தெல்லாம் வருது அதோட ஆர்டரே எழுதி வச்சுக்கோங்க. ₹1 செலவு பண்றோம் அப்படின்னா எதுக்கெல்லாம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்றோம், எதுக்கு இருக்குல்லே கம்மியான செலவு அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இதோட லிங்க் நான் தரேன். அதில் போய் உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த பர்சன்டேஜ் எல்லாம் ரொம்ப படிக்க வேணாம், ஆர்டரா எழுதி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறமா சிட்டிசனுக்குன்னு, அதாவது பொதுமக்களுக்குன்னு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டே தனியாக இன்னொரு டாக்குமெண்ட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் அது 42 பேஜும் 45 பேஜும் இருக்கும். அதுவும் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே இருக்குது. அந்த லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுவும் போய் செக் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிறதுல 90% நான் வந்து இந்த வீடியோலேயே கவர் பண்ணிடுவேன். இன்கேஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, சில டைம் எவ்வளோ படித்தாலும் படிக்காத மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு ½ அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? அப்புறம் வேற என்ன வெப்சைட்னா அந்த ஹிந்து பேப்பரோட லிங்க், அந்த 3 லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம கீ ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா மகளிர் உரிமை திட்டம், அதாவது அன்எம்ப்ளாய்டாக இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் அவங்களுக்காக கொடுக்குற ₹1000 மந்த்லி ₹1000 தராங்க. அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறதா சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. இது மூலிமா 1.15 கோடி விமன் வந்து பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதே மாதிரி 3750 கோடி செலவு பண்ணி அர்பன் ரோட்ஸை அப்கிரேட் பண்ண போறாங்க. ஸோ இந்த ஃபேக்சுவல் டேட்டாலாம் வேணாம், நான் ஜஸ்ட் அதில் இருந்தனால உங்களுக்கும் நான் இதில் சொல்கிறேன். ஜஸ்ட் அர்பன் ரோட்ஸ் இந்த ரோடு ரிலேட்டடாக இந்த டைம் நிறையா சொல்லியிருக்காங்க, அதை மட்டும் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அடுத்தது சென்னை மெட்ரோக்கு இவ்வளோ செலவு பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வாட்டர் சப்ளை பைப்லைன் ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எப்படின்னா வாட்டர் ஒரு பக்கம் சர்ப்ளஸாக இருக்கும், ஓகேங்களா? ஒரு ஏரியாவில் அதிகமாக இருக்கும், இன்னொரு பக்கம் கம்மியாக இருக்கும், ஸ்கேசிட்டி இருக்கும். ஸோ இங்கிருந்து இங்கே கனெக்ட் பண்ணுது, இந்த ரிங் பைப்பை கனெக்ட் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ அந்த திட்டம், அந்த ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க இந்த தண்ணி பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சப்சிடி, இந்த விமன் வந்து போகிறாங்க இல்லைங்களா பஸ்ஸில், அவங்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸும் ஃப்ரீயாக போயிட்டு வரதுக்கான சப்சிடி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த அமௌண்ட் எல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம். சென்னையில் வந்து நிறைய இந்த வாட்டர் கனெக்ஷன், ரோடு இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஃப்ளைஓவர் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க.
அடுத்தது இந்த பஸ் பாஸ்க்கு கொஞ்சம் சப்சிடி அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். அடுத்தது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம பார்த்தோம். அதாவது ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய, ப்ராஃபிட் தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாச்சும் இருக்குன்னா அதுதான் நம்ம கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். அது வந்து 22% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? 57,000 crore பக்கம் செலவு பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா வான்புகழ் வள்ளுவம். வள்ளுவர் சிலை இருக்கு கன்னியாகுமரியில கரெக்ட்டுங்களா? அதை வந்து ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம்னு சொல்ல போறதா அனௌன்ஸ் பண்ண போறதா சொல்றாங்க. ஓகேங்களா? தமிழ்ல வந்து பேரறிவின் சம்திங் ஏதோ ஓகேங்களா? ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் நான் தமிழ்ல மறந்துட்டேன் ஆக்சுவலி. அதை வந்து ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம்னு சொல்லணும்னு நான் நியூஸ் பேப்பர்ல படித்தேன். பட்ஜெட்ல சொல்லலை, பட் நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு. ஓகேங்களா? அந்த ஸ்டாச்சு வந்து ரீநேம் பண்றதா சொல்லியிருப்பாங்க. இந்த வான்புகழ் வள்ளுவம்ல என்னன்னா 113 லட்சம், அதாவது 1.33 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்ணி திருக்குறளை பத்தி பரப்புறது குளோபலி. ஓகேங்களா? ஸோ 133 அந்த அதிகாரத்துக்கு தகுந்த மாதிரி இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வருஷத்துக்கு 100 புக் வந்து டிரான்ஸ்லேட் பண்றது மூலியமா 5 வருஷத்துல 500 புக்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணணும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே. ஓகேங்களா? அடுத்தது தமிழ் மேனுஸ்கிரிப்ட்ஸை வந்து டிஜிட்டைஸ் பண்றது. மேனுஸ்கிரிப்ட்ஸ்னா இந்த ஓலைச்சுவடியில எழுதுறது இருக்குங்களா, அதை வந்து டிஜிட்டலா கன்வெர்ட் பண்றதுக்காக யாருனால ஆக்சஸ் பண்றதுக்காக 2 crore rupees அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ஃபேக்சுவலா போற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நீங்க இத பிடிஎஃப் பார்த்தோன்னா 20 பேஜ் இருக்கும். இது பார்த்தா என்ன இவ்வளோ இருக்கான்னு தோணும். ஸோ உங்களுக்கு நான் வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி ஒன் வேர்ட்ஸ் மாதிரி நீங்கள் ஏதாச்சும் பேப்பரில் எழுதி வச்சிங்கன்னா ஒரு 1.5 பக்கம் தான் வரும். ஓகேங்களா? நான் நோட் பண்ணி வச்சிருந்தது ஒரு 1.5 பேஜ் தான் இருக்கும். ஆனால் நான் அது பிடிஎஃபாக கொண்டு வரும்போது எனக்கு 20 பேஜ் பக்கம் ஆயிடுச்சு. ஸோ நீங்களுமே ஒன் வேர்டில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா பிடிஎஃப் படிக்கிறத விட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது என்ஆர்ஐஸ். அவங்களுக்கு வந்து தமிழ் கிளாஸ், தமிழ் சொல்லி தரதுக்காக 10 crore rupees வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. தமிழ் லாங்குவேஜோட சேர்த்து என்ன சொல்லியிருக்காங்க, 4 cards. ஸோ நம்ம இந்த மாதிரி டீட்டெயிலிங்கை மிஸ் பண்ணக்கூடாது. ஸ்டேட்மெண்ட்ல நம்ம இது கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ தமிழ் கிளாஸஸ்ல என்ன சொல்லி தராங்க, தமிழ் லாங்குவேஜும் சொல்லி தராங்க, 4 cards. இங்க இருக்கிற கிராமப்புற ஆர்ட்ஸ் அதையுமே சொல்லி தராங்க. ஓகேங்களா? வேர்ல்டு தமிழ் ஒலிம்பியாட். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஒலிம்பியாட்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணியிருப்போம், இந்த மேக்ஸு சயின்ஸ் இந்த டாபிக்ஸ்ல. ஸோ அது மாதிரி ஆனுவல் வேர்ல்டு தமிழ் ஒலிம்பியாட் காம்படிஷன் வந்து தமிழ் கல்ச்சரை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக கொண்டு வர போறாங்க. வருஷம் ஆனுவல்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த எக்ஸாம் மாதிரி நடத்த போறாங்க. உலகம் ஃபுல்லா, இந்தியா மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லா நடத்த போறாங்க. எதுக்குன்னா கிளாசிக்கல் தமிழ் கல்ச்சரை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு. ஸோ தமிழ் லாங்குவேஜா கல்ச்சரானா தமிழ் கல்ச்சரை ரிலேட் பண்ணதுதான் இந்த ஒலிம்பியாடு. ஓகேங்களா? அடுத்தது அகரம் மியூசியம் ஆஃப் லாங்குவேஜஸ் வரப்போகுது. எங்க அப்படின்னா மதுரையில வேர்ல்டு தமிழ் சங்கம் கேம்பஸ்ல. ஓகேங்களா? ஸோ அகரம் லாங்குவேஜ் மியூசியம் எங்க, மதுரையில எந்த கேம்பஸ்ல, வேர்ல்டு தமிழ் சங்கம் கேம்பஸ்ல. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா கொடுமணல் எக்ஸ்கவேஷன். அங்க கிடைச்ச ஆர்டிஃபேக்ட்ஸ் வச்சு நொய்யல் மியூசியம் வந்து கொண்டு வர போறாங்க. எங்கன்னா ஈரோட்ல. ஓகேங்களா? அதே மாதிரி நாவை மியூசியம் வந்து ராமநாதபுரத்துல கொண்டு வர போறாங்க. இது எதை பத்தினா பாண்டிய கிங்டம் பத்தினது. அவங்களோட மேரிடைம் ட்ரேட பத்தினது. அதாவது பாண்டியா கிங்டம்ஸ் வந்து ஏன்ஷியன் டைம்லயே அந்த முத்து அப்புறமா இந்த சந்தனம் இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணதா நமக்கு தெரியும். கரெக்டுங்களா? ஸோ இந்த பாண்டியா கிங்டம்ஸோட ட்ரேடு அவங்களோட மைட்டியை பத்தி மீன் காட்டுற விதமா இந்த நாவை மியூசியம் இருக்க போகுது. நாவைனா நமக்கு தெரியும் படகு, போட்டுக்கு தமிழ்ல நிறைய பேர் இருக்கு, அதுல ஒண்ணுதான் நாவை. கரெக்டுங்களா? ஸோ சி வழியா பாண்டியா கிங்டம்ஸ் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ அதை சொல்ற விதமா இந்த மியூசியம் இருக்க போகுது. ஏன்னா நம்ம நேவி சி அப்படின்னாவே சோழா கிங்டம்ஸ் நம்மளுக்கு மைண்டுக்கு வரும் இல்லைங்களா? ஆனா அதுக்கு முன்னாடியே பாண்டியாஸ் வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க சி மூலியமா. அதை சொல்ற விதமா தான் இந்த மியூசியம் இருக்க போது. நொய்யல் மியூசியம் வந்து கொடுமணல் எக்ஸ்கவேஷன். அதாவது ஏன்ஷியன் டைம்ல இங்க இருந்த ஜுவல்லரி மேக்கிங் அப்படிங்க நம்மளுக்கு நிறைய ரோமன் காயின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுமணல்ல தான் அதிகமா கிடைச்சிருக்கும். அதே மாதிரி இண்டஸ் வேலியில கிடைச்ச பீட்ஸ் நிறைய வந்து அதே மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. பீட்ஸ் மேக்கிங் ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே கொடுமணல்ல வந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கிறனால கொடுமணல்ல பத்தின மியூசியம் தான் இந்த நொய்யல் மியூசியம். ஓகேங்களா? ஸோ இதுவுமே ட்ரேட் ரிலேட்டடாக தான் வரும். பிகாஸ் ரோமன் காயின்ஸிங் அதிகமாக இருக்கிறது என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது.
அதுக்கப்புறமா ரோமன்ஸ் இங்க தங்கி இருந்ததுக்கான கொஞ்சம் ப்ரூஃப்ஸுமே கிடைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து இன்னும் கிளியர் கட்டா சொல்ல, பட் ஒரு சில இடங்கள்லாம் ரோமன்ஸ் தங்கி இருந்த இடமா இருக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ கொடுமணல் வந்து உள்ள இருக்கு, இப்படி இருக்கு. சவுத் இந்தியா எப்படி இருக்குன்னா இந்த இடத்துல தான் இருக்கு, கேரளா தாண்டி தான் கொடுமணல் இருக்கு. பட் சி வழியா வந்தவங்க உள்ள வரைக்கும் வெஸ்டர்ன் காட்செல்லாம் தாண்டி வந்து இங்க தங்கி இருக்காங்களா அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்டான பாயிண்ட் ஆஃப் வியூ வரனால நொயல் மியூசியம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது இண்டஸ் வேலி கல்ச்சுரல் கேலரி. இதை வந்து எக்மோர் மியூசியம் சென்னையில் வந்து கொண்டு வர போறாங்க. ஓகேங்களா. ஸோ சொன்னாங்க இண்டஸ் வேலி வந்து டீகோட் பண்றவங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் வந்து கொடுக்க போறோம். அதே மாதிரி இண்டஸ் வேலி அந்த ஸ்கிரிப்டுக்கும் தமிழுக்கும் கனெக்ஷன் இருக்கிறத சொல்லணும். இந்த மாதிரிலாம் சீஃப் மினிஸ்டர் வந்து 2-3 டைம் சொல்லியிருப்பாங்க. கரெக்டுங்களா. ஸோ அதனால இதுவும் நம்ம கொஸ்டின்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எங்கன்னா எக்மோர் மியூசியம் சென்னையில. அடுத்து 8 பிளேஸ்ல எக்ஸ்கவேட் பண்றதுக்கான ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. எங்கெங்கன்னா கீழடி சிவகங்கையில, பட்டணமருதூர் தூத்துக்குடியில, கரிவலம் வனத்தல்லூர் இது வந்து தென்காசியில, அப்புறம் நாகப்பட்டினம், மணிக்கொல்லை, ஆதிச்சநல்லூர், வெள்ளலூர், தெலுங்கனூர் இந்த 8 இடத்துலையும் எக்ஸ்கவேட் பண்ணக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது போக ஆந்திர பிரதேஷ், ஒடிஷா, கர்நாடகா இந்த 3 இடத்துலையுமே, ஏன்னா தமிழ்நாடுங்கிறது இப்பதான் தமிழ்நாடுன்னு இப்படி மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலயும் பரவி இருந்திருப்பாங்கனால இந்த இடத்துலயும் எக்ஸ்கவேட் பண்ண போறாங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே. ஓகேங்களா. அதுக்கும் ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டீப் சி எக்ஸ்கவேஷன் பண்ண போறாங்க. எங்கன்னா காவேரி பூம்பட்டினத்துல இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும். காவேரி பூம்பட்டினம் பூம்புகார். ஓகேங்களா. எங்க இருக்குன்னா மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அங்குதான் நாகப்பட்டினம் வரைக்கும் டீப் சி எக்ஸ்கவேஷன் பண்றாங்க. ஏன்னா போர்ட் சிட்டியா இருந்திருக்கு. பூம்புகார் வந்து மூழ்கி போனதா தான் நம்மளுக்கு லிட்ரேச்சர்ல எல்லாம் பார்த்திருக்கோம். அதனால டீப் சி எக்ஸ்கவேஷன் பண்ண போறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் டீப் சி எக்ஸ்கவேஷன் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து ஃபண்டும் அலோகேட் பண்ணியிருக்கோம். அதே சின்ன ஏரியால தான் நம்ம எக்ஸ்கவேட் பண்ண போறதுனால இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டே பண்றாங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சரல் கேலரி வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஓகேங்களா. அடுத்தது கனவு இல்லம், கலைஞர் கனவு இல்லம் திட்டத்துக்கு கீழே 1 லேக் 1 லட்சம் புதுசான வீடுங்க வந்து கட்டி கொடுக்கணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம். ஸோ அந்த நேம்லயே இருக்கிற மாதிரி ரூரல் ஏரியால இருக்கிற ரோட்ஸை வந்து எய்தர் அப்கிரேட் பண்ண போறாங்க, இல்ல ரோடு இல்லாத இடத்துக்கு ரோடு போட்டு தர போறாங்க. ஸோ 1200 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம். ஸோ இதுல பேர்லயே கம்மி நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம்னா அர்பன் ஏரியா டெவலப்மெண்ட். ஆல்ரெடி இது வந்து 4 வருஷமா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த இந்த வருஷத்துல வந்து பெண்டிங் இருக்க ஒர்க்ஸ் எல்லாமே முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த 3 இடத்துல இருக்கிற ப்ராஜெக்ட், அர்பன் ப்ராஜெக்ட் வந்து ஸ்பீடப் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது ஒரு பயோ சிஎன்ஜி பிளான்ட் வந்து கொண்டு வர போறாங்க. எங்கன்னா கொடுங்கையூர் டம்ப்ல. ஸோ பயோ சிஎன்ஜி பிளான்ட், ஆட்டோமேட்டிக் மெட்டீரியல் ரெக்கவரி ஃபெசிலிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன், சாலிட் வேஸ்ட்ல இருந்து நம்ம போடுற குப்பையில இருந்து எலக்ட்ரிசிட்டி கொண்டு வர பயோ சிஎன்ஜி பிளான்ட் எங்க வர போகுதுன்னா கொடுங்கையூர் டம்ப் யார்ட்ல. ஓகேங்களா. இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் சில டைம் கேட்பாங்க. ஸோ இது பயோ சிஎன்ஜி பிளான்ட் அது எங்க வரப்போகுது, இது ரெண்டும் பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட் இன்னொன்று எங்க வரப்போகுதுன்னா தாம்பரம் கார்பரேஷன்ல இருந்து வரப்போகுது. இது என்ன பண்ண போகுதுன்னா நான் ரீசைக்கிளபிள் சாலிட் வேஸ்ட்ல இருந்து எடுக்க போறாங்க. ஓகேங்களா. 18 மெகாவாட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. தாம்பரம்ல 18 மெகாவாட், கொடுங்கையனூர்ல 21 மெகாவாட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இதுல என்ன ஸ்பெஷல்னா நான் ரீசைக்கிளபிள் சாலிட் வேஸ்ட்ல இருந்து எடுக்கிறாங்க. அடுத்தது 6 பீச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் வர்றதுக்காக டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன்னா என்னன்னு நம்ம ஆல்ரெடி ஒரு கரண்ட் அஃபேர்லயே பார்த்துட்டோம். ஓகேங்களா. இது ஒன்றும் இல்லை, டென்மார்க் வந்து சர்டிஃபை பண்ணுவாங்க ஒவ்வொரு பீச்சையும். இப்படி ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் ஒரு பீச்சுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து டூரிசம் வந்து ப்ரொமோட் பண்ணும். அதாவது இந்த சர்டிஃபிகேஷன் மூலியமா என்ன சொல்ல வராங்கன்னா இந்த பீச் வந்து ரொம்ப பியூரா இருக்கு, டூரிஸ்டுக்கு வந்து ரொம்ப சேஃப் அண்ட் கிளீனா இருக்கு, அங்க வந்து அகாமடேஷன் எல்லாம் கரெக்டா இருக்கு, ஃபுட் எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி சேஃப்டி அண்ட் தென் ஹைஜீன் இது எல்லாத்தையும் டினோட் பண்ணும். ஸோ வெளிநாட்டுல இருந்து டூரிஸ்ட் வராங்கன்னா இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு ஒரு ப்ளஸ். அதனால தமிழ்நாட்டுல 6 பீச்சஸ் வந்து இதுக்காக டெவலப் பண்ண போறதா சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த பீச்சோட நேம் எல்லாம் மாற்றி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தனுஷ்கோடியில கிரேட்டர் ஃபிளமிங்கோ சாங்சுரி நோட்டிஃபை பண்ண போறதா சொல்றாங்க. இந்த ஃபிளமிங்கோல தனுஷ்கோடி இடத்துல வந்து வரும். அந்த
மைக்ரேட்டரி பேர்ட்ஸா வரும். ஃப்ளெமிங்கோ அந்த பிங்க் கலர்ல இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதிக அளவுல வந்து தனுஷ்கோடியில வந்து பார்க்க முடியும். அந்த ப்ரீடிங் சீசன் அந்த டைம்ல. அதுக்காக அத வந்து சாங்சுரியா அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த இடத்த வந்து சேஃப்கார்ட் பண்றதுக்கு. ஸோ இதுவும் கொஸ்டின் வரக்கூடிய ஒரு ஏரியா. அடுத்து ராப்டர்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. இதுவும் நம்ம ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ல பார்த்துட்டோம். ஓகேங்களா? அடுத்து ஒரு பயோடைவர்சிட்டி பார்க் வந்து வரப்போகுது. எங்கன்னா மேல்செங்கம்ல. எதுக்குன்னா என்டேஞ்சர்ட் ட்ரீ ஸ்பீஷிஸை வந்து காப்பாத்துறதுக்கு. அதாவது அழிவை நோக்கி போற மரங்களை காப்பாத்துறதுக்கான ஒரு பயோடைவர்சிட்டி பார்க் வரப்போகுது. ஓகேங்களா? இதுவும் கொஸ்டின் ஏரியா. ஸோ இந்த மூணும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது புது குளோபல் சிட்டி ப்ராஜெக்ட் வரப்போகுது. எங்க அப்படின்னா சென்னைக்கு கிட்ட 2000 ஏக்கர்ல வரப்போகுது. இதை யாரு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்னா டிட்கோ. ஓகேங்களா? அடுத்தது இப்போ ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்கல்ல கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸுக்கு 1000 rupees தராங்க இல்லைங்களா? ஸோ அந்த ஸ்கீம்ல இப்போ டிரான்ஸ்ஜெண்டர் தேர்டு ஜெண்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவைல் பண்ண போறாங்க. அடுத்தது டிரான்ஸ்ஜெண்டர்ஸை வந்து ஹோம் கார்டு ஃபோர்ஸ் ஊர்காவல் படையில வந்து ட்ரெயின் பண்ண போறாங்க. எங்க 3 இடத்துல வந்து அப்பாயிண்ட் பண்ண போறாங்க இந்த டிராஃபிக் இதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு. எங்கன்னா சென்னை, ஆவடி, தாம்பரம். ஓகேங்களா? அப்புறம் 10,000 புது மகளிர் சுய உதவி குழு செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 4 லட்சம் கிட்ட செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இருக்கு. பட் இதுக்கப்புறமா இன்னுமே 10,000 குரூப்ஸ் வந்து இந்த வருஷம் ஃபினான்ஷியல் இயர்ல வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல செல்ஃப் ஹெல்ப் குரூப் மகளிர் சுய உதவி குழு எங்க வந்துச்சுன்னா தர்மபுரியில ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வயசானவங்களுக்காக அன்புச்சோலை சென்டர்ஸ் அவங்களுக்கான மெடிக்கல் ஃபெசிலிட்டி அவங்களுக்கான ஷெல்டர் ஃபுட் இதெல்லாம் பாத்துக்கிற மாதிரியான 25 அன்பு சோலை சென்டர்ஸ் வந்து கொண்டு வர போறாங்க. ஓகேங்களா? முனிசிபல் கார்பரேஷன்ஸ் ஓட டைப்போட. ஓகே. அடுத்தது ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல் தோழி ஹாஸ்டல் வந்து ஆல்ரெடி ஐ திங்க் 13 பிளேசஸ்ல இருக்கு. இனி இதுக்கப்புறமா 10 பிளேஸ்ல வந்து ஆரம்பிக்க போறாங்க. ஓகேங்களா? அடுத்து ஸ்டூடெண்ட்ஸுக்காக 3 ஹாஸ்டல் ஆரம்பிக்க போறாங்க. 1000 மெம்பர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ஸ் 3 பக்கம் ஆரம்பிக்க போறாங்க. எங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில. ஓகேங்களா? அடுத்தது விடியல் பயணம் திட்டம் வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது மூலியமா விமன் வந்து மாசத்துக்கு 888 ரூபாய் சேவ் பண்றதா அசம்பிளில வந்து சொல்லியிருப்பாங்க. இது பட்ஜெட்ல சொல்ல நான் நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன். அதனால இங்க கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் காலை உணவு திட்டம் வந்து இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அதை வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையும் கொண்டு போயிருக்காங்க. எங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் வரைக்கும். அப்புறம் புதுசா 500 அங்கன்வாடி சென்டர்ஸை கட்ட போறாங்க. ஓன் பில்டிங் கட்ட போறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 1 lakh புக்ஸ் இருக்கக்கூடிய 3 லைப்ரரி வரப்போகுது. எங்கெங்கன்னா சேலம், கடலூர், திருநெல்வேலி இந்த 3 இடத்துலயும் வரப்போகுது. நான் முதல்வன் கல்லூரி கனவு இது எதுக்குன்னா ஸ்கூல் படிக்கிற சில்ட்ரன்ஸ்க்கு வந்து அவேர்னஸ் காலேஜ்ல வந்து என்னென்ன இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, என்னென்ன ஸ்கோப் இருக்கு, அதுக்கு என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. ஸோ இது மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும் அவேர்னஸ் கொடுக்குற ஒரு ஸ்கீம் தான் இது. ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் 500 கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து கொண்டு வர போறாங்க. அடுத்து ஹொசூரை வந்து நாலேஜ் காரிடாரா மாத்த போறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு இல்லைங்களா? அதை வந்து இந்தியாவோட டாப் 10 இன்ஸ்டிடியூஷன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வேர்ல்ட் லெவல்ல டாப் 50க்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதுக்கான வேலையை வந்து பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ரோட் மேப். ஓகேங்களா? அதாவது ஒரு பிளான் இருக்கு. இந்த பிளானை ஃபாலோ பண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி இந்தியாவில் டாப் 10லயும் வேர்ல்ட் லெவல்ல டாப் 150க்குள்ளேயும் வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பெருந்தலைவர் காமராஜர் காலேஜ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் இது எதுக்குன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கிளாஸ் ரூம் அதாவது டிஜிட்டல் கிளாஸ் ரூம், ஸ்மார்ட் போர்டு, லேப் அப்கிரேட் பண்றது, லைப்ரரி இது மாதிரி மாடர்ன் திங்ஸ் எல்லாமே கொண்டு வர போறாங்க. இது எங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ்லயும் கவர்மெண்ட் காலேஜஸ்லயும் கொண்டு வர போறாங்க. ஓகேங்களா? அடுத்தது சென்னையில வந்து ஒரு சயின்ஸ் சென்டர் கொண்டு வர போறாங்க. யார் கூட கொலாபரேட் பண்ணினா சிங்கப்பூர் சயின்ஸ் சென்டர் கூட கொலாபரேட் பண்ணி. ஓகேங்களா? ஸோ வெஸ்டின் ஏரியா. அடுத்தது பேசிக் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் ரிசர்ச் சென்டர் எங்க வரப்போகுதுன்னா சென்னை அண்ட் கோயம்புத்தூர்ல வரப்போகுது. ஐஐஎஸ்சி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸும்
டிஐஎஃப்ஆ இவங்க 2 பேர்த்து கூட கொலாபரேட் பண்ணி சென்னை அண்ட் கோயம்புத்தூர்ல சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் ரிசர்ச் சென்டர் வரப்போகுது. அதே மாதிரி ஸ்கூல் கரிக்குலம்ல வந்து செஸ்ஸை வந்து கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இந்தியா தமிழ்நாட்டில் வந்து 2 வேர்ல்டு சாம்பியன் இருக்காங்க, கரெக்டுங்களா? ஸோ செஸ் வந்து ஸ்கூல் கரிக்குலம்லயே கொண்டு வந்து செஸ் ஹப்பா மாற்றணும், தமிழ்நாடை வந்து வேர்ல்டு சாம்பியன் ஹப் செஸ் ஹப்பா மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பிசிக்கல் எஜுகேஷன் கரிக்குலமும் கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மவுண்ட் எவரெஸ்ட்டை கிளைம் பண்ற மவுண்ட் எவரெஸ்ட்டை ஏறுறவங்களுக்கு 10 லேக் இன்சென்டிவ் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. போத் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு தமிழ்நாட்டுல இருந்து போய் மவுண்ட் எவரெஸ்ட் ஏறினோம் அப்படின்னா நம்மளுக்கு 10 லேக் கொடுப்பாங்க, மேலா இருந்தாலும் சரி ஃபீமேலா இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஐடிஐ அது வந்து 10 இடத்துல கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஎன் செமிகண்டக்டர் மிஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 5 வருஷத்துக்கு. இதுக்கு கீழே மேனுஃபேக்சரிங் பார்க் வந்து கோயம்புத்தூர்ல வரும்னு சொல்லியிருக்காங்க. 2 மேனுஃபேக்சரிங் பார்க் எங்கன்னா சூலூர் அண்ட் பல்லடம்ல வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செமிகண்டக்டர் ஃபேப்லெஸ் லேப் மேனுஃபேக்சரிங் பார்க் எங்க கோயம்புத்தூர்ல, லேப் எங்கன்னா சென்னையில. எதுக்கு கீழே டிஎன் செமிகண்டக்டர் மிஷன். எவ்வளோ டியூரேஷன்? 5 இயர் டியூரேஷன். அடுத்தது பார்த்தோம்னா தமிழ்நாடு வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம் இவி வெஹிக்கிள், அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாற்றணும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி 33% ஆஃப் எக்ஸ்போர்ட் இந்தியாவிலேருந்து எலக்ட்ரானிக் ஐட்டம் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கும் இல்லைங்களா? அதில் 33% எங்கேருந்து போகுதுன்னா தமிழ்நாட்டிலேருந்து போகுது. இந்த டேட்டா மெயின்ஸ்க்கு மேபி யூஸ் ஆகும். அடுத்தது ராமேஸ்வரத்தில் ஒரு புது ஏர்போர்ட் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எதுக்குன்னா டூரிசமை ப்ரொமோட் பண்ணக்கு. ஏன்னா தமிழ்நாடுக்கு வர இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் எல்லாம் சென்னைக்கு வருவாங்க, அந்த இடத்தையே சுத்தி பார்ப்பாங்க. ஆனா சவுத்துல வந்து டூரிசம்க்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. அதனால ராமேஸ்வரத்துல வந்து ஒரு ஏர்போர்ட் வரப்போறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது மேரிடைம் டிரான்ஸ்போர்ட் மேனுஃபேக்சரிங் பாலிசி 2025. இந்த பாலிசி எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா ஷிப் பில்டிங், அதாவது கூடலூர்லயும் தூத்துக்குடியிலயும் ஷிப் பில்டிங் கப்பல் கட்டுமானம் அது ரிலேட்டடான இண்டஸ்ட்ரீஸை வந்து ப்ரொமோட் பண்ணணும். ஜப்பானும் சவுத் கொரியாவும் இதுல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. ஸோ நம்ம வந்து சவுத்தோட எக்கனாமி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், அங்க வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக அனௌன்ஸ் பண்ணப்பட்டது தான் இந்த பாலிசி. அடுத்தது வந்து ஹெச்பிவி வேக்சின், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சின், அதாவது சர்விக்கல் கேன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வைரஸ்னால கூட பரவும். அந்த வைரஸ் பேர் என்னன்னா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். ஸோ அது வைரஸ்னால பரவுறதுனால அதுக்கு ஒரு வேக்சின் வந்து இருக்கு, ஹெச்பிவி வேக்சின். அது வந்து கேர்ள்ஸ் 14 வயசுக்கு மேல இருக்க கேர்ள்ஸுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு இந்த பட்ஜெட்ல வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறமா ஸ்டேட் லெவல்ல நோடல் கேன்சர் சென்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கேன்சர் ரிலேட்டடா எல்லா டிசிஷன் பாலிசி ஆர்என்டி இந்த மாதிரி எல்லாத்துலயுமே ஹெட்டா இருக்க போறது என்னன்னா அறிஞர் அண்ணா கேன்சர் ஹாஸ்பிட்டல் காஞ்சிபுரம். இதை வந்து நோடல் சென்டரா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கிக் ஒர்க்கர்ஸ், அதாவது ஒரு ஃபார்மல் செக்டார்ல இல்லாம வேலை செய்யறாங்க. எக்ஸாம்பிள் இந்த ஃபுட் டெலிவரி, கிராசரி டெலிவரி, அப்புறம் அதாவது ஒரு அவங்களுக்குன்னு ஒரு பே ஸ்லிப் மாதிரி இருக்காது, அந்த மாதிரியான ஒர்க் பார்ப்பாங்க இல்லைங்களா? இன்னைக்கு போனா காசுங்க மாதிரி, அந்த மாதிரி கிக் ஒர்க்கர்ஸ்க்கு 20,000 சப்சிடி கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா ஸ்கூட்டர்ஸ் வாங்குறதுக்கு. அதே மாதிரி கிக் ஒர்க்கர்ஸ்க்கு சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம் கிடையாது, பிஎஃப்ஓ இன்சூரன்ஸோ கம்பெனி போட தேவையில்லை. ஸோ அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து குரூப் இன்சூரன்ஸ் போடுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? என்னென்ன கவர் பண்ணும் அப்படின்னா ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசேபிலிட்டி. ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா இறந்து போயிட்டாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு டிசேபிலிட்டி வருது அப்படின்னா அதுக்கு இந்த இன்சூரன்ஸ் ஹெல்ப் பண்ணும். அடுத்து பார்த்தோம்னா 2 ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங் பார்க். ஓகேங்களா? எங்க வரப்போகுதுன்னா மதுரையில் இருக்க மேலூர்லயும் கடலூர்லயும் வரப்போகுது ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங் பார்க். அடுத்தது 250 ஏக்கர்ல எதுக்குன்னா இன்ஜினியரிங் அண்ட் ஃபேப்ரிகேஷனுக்காக இண்டஸ்ட்ரியல் பார்க் வரப்போகுது. எங்கன்னா திருச்சியில. ஓகேங்களா? அடுத்தது மேன்மேட் ஃபைபர்ஸ் அண்ட் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் தூத்துக்குடி. தூத்துக்குடியில மேன்மேட் ஃபைபர்ஸ் ஆர்டிஃபிஷியலா நம்ம
அந்த கிளாத் எல்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா? எல்லாமே காட்டன் நேச்சுரல் கிடையாது. ஸோ மேன்மேட் ஃபைபர்ஸும் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ்னா இந்த வாட்டர் ப்ரூஃபிங், அதுக்கப்புறம் அந்த ஹீட் ரெசிஸ்டண்டா அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நியூக்ளியர் இடத்துல வேலை செய்யறவங்களுக்குன்னு ஒரு தனி இருக்கும், தனியான மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க, ஆர்மிக்குன்னு தனியாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கல் டெக்ஸ்டைலுக்கும் மேன்மேட் ஃபைபர்ஸ்க்கும் தூத்துக்குடியில இண்டஸ்ட்ரியல் பார்க் வரப்போகுது. அதுவே இன்ஜினியரிங் அண்ட் ஃபேப்ரிகேஷன்னா திருச்சியில வரப்போகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரெண்டு நியூ இண்டஸ்ட்ரியல் பார்க் வந்து கடலூர்லயும் புதுக்கோட்டையிலயும் வரப்போகுது. ஓகே, இது வந்து ஜென்ரலாக இண்டஸ்ட்ரியல் பார்க் மாதிரி அந்த இடத்துல எல்லா டைப் ஆஃப் கம்பெனிஸும் வரும். ஓகேங்களா? அடுத்தது திட்கோ வந்து பம்ப் மோட்டார் மேனுஃபேக்சரிங்க்கும் ஃபவுண்டரிக்கும் ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கொண்டு வர போறாங்க. எங்கன்னா கோயம்புத்தூர். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னா அவங்களுக்கு அந்த கைட்லைன்ஸ் தரது, ஸ்கில் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் மெயின்டைன் ஓவர்சீ பண்ணுவாங்க. ஸோ கோயம்புத்தூர்ல வந்து பம்ப் மோட்டார்ஸ்க்கும் ஃபவுண்டரிக்கும் வருது. அடுத்தது பயோ சயின்ஸ் பார்க் வந்து சென்னையில வரப்போகுது, அதாவது நியர் சென்னை. ஓகேங்களா? அடுத்து ஃபுட்வேர் ஸ்கில் ட்ரைனிங் சென்டர் வந்து கள்ளக்குறிச்சி. ஸோ ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங் எங்க மதுரையிலயும் கூடலூர்லயும் வருது. ஃபுட்வேர் ஸ்கில் ட்ரைனிங் சென்டர் எங்க வருதுன்னா கள்ளக்குறிச்சியில வருது. அப்போ ஹோசூர்ல இருந்து ஒரு டைட்டில் பார்க் வரும். விருதுநகர்ல ஒரு மினி டைட்டில் பார்க் வரப்போகுது. 9 நியூ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் வந்து சிட்கோ ஆரம்பிக்க போறாங்க. அதே மாதிரி ஸ்பேஸ் டெக் ஃபண்டுன்னு சொல்லி 10 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. எதுக்குன்னா ஸ்பேஸ் டெக் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணாக்கு. அப்புறம் முதல்வன் படிப்பகம் வந்து இன்னும் 30 லொகேஷன்ல கொண்டு வர போறாங்க. அதாவது இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு படிக்கிறவங்க அந்த மாதிரி போய் படிப்பாங்க, வேலை பார்ப்பாங்க. ஸோ இன்டர்நெட் இருக்கும், எல்லா புக்ஸும் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஸ்டடி ஹால் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு 30 லொகேஷன்ல வரப்போறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து எல்காட் வந்து வியான் ஏவிஜிசி எக்ஸ்ஆர் ஹப் வந்து சென்னையில் ஆரம்பிக்க போறாங்க. எதுக்கு அப்படின்னா ஏவிஜிசிக்கும் எக்ஸ்ஆர் டெக்னாலஜி இதுக்கும் எப்படி சொல்லலாம், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், அதாவது கைடன்ஸு, எப்படி சொல்லலாம், ஸ்கில் டெவலப்மெண்ட் இது மாதிரி திங்க ஓவர்சீ பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அடுத்தது இன்டிகிரேட்டட் ரெனியூவபிள் எனர்ஜி பாலிசி. ஸோ இந்த நேம்லேயே இருக்க மாதிரி ரெனியூவபிள் எனர்ஜியை ப்ரொமோட் பண்ணக்காக பாலிசியும் ஒன்று சொல்லியிருக்காங்க. அடுத்து மரைன் ரிசோர்ஸ் ஃபவுண்டேஷன், இதில் வந்து 50 கோடி ரூபாய் இனிஷியல் ஃபண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மரைன் ரிசோர்ஸ் ஃபவுண்டேஷனுக்கு கீழே தான் அந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் 6 பீச் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா? அந்த பீச் வந்து டெவலப் பண்ணணும்னா அமௌண்ட் வேணுங்களா? ஸோ இந்த ஃபவுண்டேஷனுக்கு கீழே தான் அதுக்கு செலவு பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா அண்ணல் அம்பேத்கர் ஓவர்சீஸ் ஹையர் எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். இது எதுக்குன்னா எப்படி சொல்லலாம், டேலண்டான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேர்ல்ட் லெவல்ல இருக்கிற காலேஜஸ்ல போய் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுக்கு. யாருக்குன்னா ஆதி திராவிடருக்கும் ஸ்கெடியூல்டு ட்ரைப் இது மாதிரிலாம் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ ஒடுக்கப்பட்டவர்கள் இவங்களுக்கான ஒரு ஸ்கீம் தான் இது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டேலண்ட் இருக்கு அப்படின்னா அவங்க வேர்ல்ட் லெவல்ல எந்த இன்ஸ்டிடியூஷன்ல போய் படிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ற ஸ்கீம் தான் இது. அடுத்தது நன்னிலம். இந்த இனிஷியேட்டிவ் என்னன்னா எஸ்சி அண்ட் எஸ்டி விமன் அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ், இந்த விவசாயம் வேலை பார்ப்பாங்க இல்லைங்களா, அவங்கள வந்து லேண்ட் ஓனர் ஆக்குற ஒரு ஸ்கீம் தான் இது. அடுத்தது தொல்குடி, இது வந்து அடுத்த 4 இயர்ஸை கவர் பண்ணும். ஸோ நிறைய ப்ராஜெக்ட் வந்து 5 இயர்ஸ் இருக்கும். தொல்குடி வந்து 4 இயர்ஸ் ப்ராஜெக்ட். எதுக்குன்னா ட்ரைப்ஸை அப்லிஃப்ட் பண்ற ஒரு ஸ்கீம். அடுத்தது சோஷியல் ஹார்மனி அவார்டு, அதாவது கேஸ்ட் ரிலீஜியன் சண்டை போடாம பீஸ்ஃபுல்லா இருக்கிற பஞ்சாயத்து 10 பஞ்சாயத்தை சூஸ் பண்ணி அவங்களுக்கு அவார்ட் கொடுப்பாங்க. அதாவது ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் 1 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணுவாங்க. அடுத்தது தமிழ்நாடு டூரிசம் ப்ரொமோஷன் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் ஆக்ட். இந்த ஆக்ட் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் டூரிசமை ப்ரொமோட் பண்ணாக்கு. நெக்ஸ்ட் என்னன்னா பொவைன் ப்ரீடிங் பாலிசி. இந்த பாலிசி எதுக்குன்னா லைஃப் ஸ்டாக் ரிசோர்ஸஸை என்ஹான்ஸ் பண்றதுக்கு. லைஃப் ஸ்டாக் ரிசோர்ஸஸ்னா இந்த கோழி, ஆடு, மாடு, ஸோ இதோட ப்ரீடிங் பாலிசி, அதை வந்து ஹெல்த்தியாக பார்த்துக்கிறது, டிசீஸ் ப்ரிவென்ட் பண்ணுறது, அது மூலியமா இன்கம் ஜென்ரேட் அதிகப்படுத்துறது. ஸோ இந்த மாதிரி திங்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணுறது தான் இந்த பொவைன் ப்ரீடிங் பாலிசி. அடுத்து தமிழ்நாடு டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன் 15 crore rupeesல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் ரிலேட்டடான ஒரு மிஷன். இதில் வந்து ஹேண்ட்லூமும் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? பேர் வந்து டெக்னிக்கல் டெக்ஸ்டைலாக இருந்தாலும் ஹேண்ட்லூமும் இந்த மிஷனுக்கு கீழே கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அப்புறம் வேற என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 10 lakh நேட்டிவ் ட்ரீஸ், அதாவது தமிழ்நாட்டுக்கு நேட்டிவாக இருக்கக்கூடிய நீம், புங்கை, நாவல், டேம்ரின் புளிய மரம், இது எல்லாத்தையும் 10 லட்சம் மரக்கன்று நட்டு அதை ஜியோ டேக் பண்ணி மானிட்டர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது எதுக்குன்னா என்விரான்மெண்ட் கான்சியஸ்னஸ்க்கு. ஓகேங்களா? அடுத்த ஸ்கீம் என்ன அப்படின்னா முதல்வரின் காக்கும் கரங்கள். இது வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அவங்க டிபெண்டன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற ஒரு ஸ்கீம்.
ஓகேங்களா. அடுத்து ஏர்ன்டு லீவ். இது வந்து ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இருந்துச்சு. பட் இடையில வந்து இத சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து April 1, 2026 அடுத்த வருஷம் ஏப்ரல்லேருந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் எண்டுக்கு அப்புறமா இதை வந்து ரீடீம் பண்ணிக்கலாம். 15 நாள் நீங்க லீவ் போட்டீங்கனாலும் அது ஏர்ன் லீவ்னு நீங்க எடுத்துக்க முடியும். அதாவது சம்பளத்தோட 15 நாள் லீவுங்க மாதிரி. ஓகேங்களா. அடுத்து ஹீட் வேவுக்கான ஆக்ஷன் பிளான் வந்து 11 சிட்டிக்கு டெவலப் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இது வந்து சென்னையில் செட்டப் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட் எங்கே வரப்போகுது? சென்னையில். அதே மாதிரி ப்ரியாரிட்டி செக்டர்ஸ் லைக் MSME, விமன் ஆண்டர்பிரனர், அக்ரிகல்ச்சர், ஃபார்மர்ஸ் இவங்களுக்கெல்லாம் கடன் கொடுக்கறதுக்கு 9.5 lakh crore டார்கெட் வச்சிருக்காங்க. அடுத்தது RBI கூட சேர்ந்து யூனிஃபைட் லெண்டிங் இன்டர்ஃபேஸ் வந்து கொண்டு வரதுக்கு ஸ்டெப் எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ UPI மாதிரி பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் மாதிரி லெண்டிங் இன்டர்ஃபேஸ் வந்து ஒரு பாயிண்ட்ல லோனை வந்து சாங்ஷன் பண்றதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கிற மாதிரி. ஓகேங்களா. இப்போ எப்படி யூபிஐல போய் டக்குன்னு நம்ம பே பண்றோமோ லோன் எப்படி சொல்லலாம் எலிஜிபிலிட்டி பார்க்கறது பேங்க் சைடில் ப்ராசஸ் பண்ணதுக்கு ULI யூனிஃபைட் லெண்டிங் இன்டர்ஃபேஸ் வந்து கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி விமன் பேர்ல ரெஜிஸ்டர் ஆகிற இம்மூவபிள் அசெட் அசையா சொத்துக்கள் 10 லட்சத்துக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ல 1% கம்மி பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது எதுக்குன்னா விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு. ஓகேங்களா. விமனும் அசெட் வாங்கணும் அவங்க பேர்ல அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. 1% ரிடக்ஷன் இருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ல. அடுத்து என்னன்னா 1 லட்சம் விமனை வந்து ஆண்டர்பிரனரா மாத்துறதுக்காக ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் சப்சிடி லோனும் தரப்போறாங்க. ஸ்கில்லும் கொடுத்து லோனும் தரப்போறாங்க 10 லட்சம் வரைக்கும். அதுல 20% சப்சிடி கொடுக்க போறாங்க. ஓகேங்களா. எதுக்குன்னா விமன் ஆண்டர்பிரனர்ஸை கொண்டு வர்றதுக்காக. அப்புறம் 20 லட்சம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப்போ இல்லை டேப்லெட்டோ கொடுக்க போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா அடுத்து வரக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நியூ டெக்னாலஜியை ஸ்கில் அப்கிரேட் பண்ணதுக்கு நியூ டெக்னாலஜி லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதுல இப்ப நான் இவ்வளோ சொன்னேன் இல்லைங்களா. இதுல ஒரு சிலதான் நான் நியூஸ் பேப்பர்ல இருந்து எடுத்திருக்கேன். ஒரு சிலதான் அந்த பட்ஜெட் ஹைலைட்ஸ்ல இருந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த PDF இந்த வீடியோ பார்க்கும்போதே நீங்க ஒன்லைனா எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இல்லை இந்த PDF பார்த்துட்டு பட்ஜெட் ஹைலைட்ஸும் பார்த்தீங்கன்னா 3-4 கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனால நான் கரெக்டாக பேசுனது உங்களுக்கு புரிஞ்சுதான்னு தெரியல. ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். அண்ட் தென் இந்த PDF இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன் டெலகிராம் சேனல்ல. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சான்னு சொல்லுங்க. இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல இல்லை ரொம்ப ஃபேக்சுவலா இருக்கு என்ன இருந்தாலும் சொல்லுங்க. நான் அடுத்த அக்ரி பட்ஜெட் கொண்டு வரும்போது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா. இது ஓகேனாலும் சொல்லுங்க, ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு இல்லை கொஞ்சம் புரியலனாலும் சொல்லுங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.